everyone, welcome to my channel. யூரோப் ட்ரிப்புனாவே நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் மைண்டில் வர்றது ஸ்விட்சர்லாண்டு தான். அப்படி தான் நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்விஸ்ஸை விஷ்லிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஏன் அப்படி தான் நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஸ்விட்சர்லாண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹை பட்ஜெட் ட்ரிப்பாக தான் இருக்கும். சரி, ஸ்விஸ்ஸுக்கு ஈக்குவலாக யூரோப்பில் வேறு ஏதாவது பிளேஸ் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்குது, அதுவும் லோ பட்ஜெட்டில். ஸ்விஸ்ஸுக்கு ஈக்குவலாக ஸ்விஸ் மாதிரியே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஏன் ஸ்விஸ்ஸோட எக்ஸாக்ட் டியூப்னு கூட சொல்லலாம், அப்படி ஒரு பிளேஸ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக விர்ச்சுவலாக காமிக்க போகிறேன். நீங்கள் யாராவது யூரோப் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறீங்க, இல்லை யூரோப் கண்ட்ரியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை ஒரு தடவையாவது விசிட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேஸ் ஜெர்மனிஸ் பெஸ்ட் கெப்ட் சீக்ரெட் அப்படின்னு தான் சொல்வேன். இந்த வீடியோவோட அவுட்கம் இஸ் லைக் ஒரு 3 days பவேரியா சதர்ன் ஜெர்மனி ட்ரிப்பில் எந்தெந்த பிளேசஸை பார்க்க முடியும் அப்படிங்கிறத நீட்டாக விர்ச்சுவலாக ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஸ்விட்சர்லாந்து வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். அப்போ தான் தெரியும் ஏன் நான் இந்த பிளேஸை ஸ்விட்சர்லாண்டுக்கு கம்பேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு. சொல்ல போனால் இந்த பிளேஸ் ஸ்விஸ்ஸுக்கு மேலே அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு ஸ்விஸ்ஸை விட இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது நம்ம சேனலில் ட்ராவல் சீரீஸ். நான் உங்கள் திவ்யா. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தடவை ஜெர்மனிக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஜெர்மனிஸ் ஹை ஸ்பீட் ட்ரெயினான 300 km/h போகக்கூடிய ஐசிஇ ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்ட்டு ட்ரெயின் டிக்கெட் கொஞ்சம் ப்ரியராகவே புக் பண்ணி ஏர்லி மார்னிங் 3:30க்கு நாங்கள் இருக்க பிளேஸ் பெர்லின்லேருந்து கிளம்பி ஒரு 5 hours ஜேர்னிக்கு அப்புறம் நாங்கள் ரீச் ஆன பிளேஸ் தான் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற பிளேஸ், விச் இஸ் மியூனிக் ஜெர்மனியில் இருக்க ஒன் ஆஃப் த மெயின் சிட்டி லைக் பெர்லின், ஃப்ராங்க்ஃபர்ட் மாதிரி. ஸோ நம்ம இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்க த வண்டர்ஃபுல் சைட் சீயிங் பிளேசஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் ரீச் ஆகவே மார்னிங் ஒரு 11:30 ஆனதுனால நாங்கள் புக் பண்ணி வச்சுருந்த ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டேயில் எந்த பிளேசஸை பார்க்க முடியும்ன்ட்டு அலசி ஆராய்ஞ்சு நாங்கள் வந்த ஃபர்ஸ்ட் சைட் சீயிங் பிளேஸ் தான் இந்த அண்டாக்ஸ் மொனஸ்ட்ரி. நம்ம ஊரில் எப்படி எங்கே திரும்பினாலும் நிறைய கோயில் புண்ணிய ஸ்தலங்கள் பார்க்க முடியுமோ, அதே மாதிரி இங்கே யூரோப்பை பொறுத்த வரைக்கும் எங்கே பார்த்தாலும் கெத்தட்ரல்ஸ், மானஸ்ட்ரீஸ் நிறைய பார்க்க முடியும். ஸோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் மியூனிக் சிட்டின்னு பார்த்தா 8th centuryலேயே பெனிடிக்டைன் மாங்க்ஸ் இங்கே இருக்க மானஸ்ட்ரியை பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த சிட்டியோட பேர் மியூனிச் ஆர் மியூன்சன் அப்படிங்கிறது ஜெர்மன் லாங்குவேஜில் ஹோம் ஆஃப் த மாங்க்ஸ் அப்படின்ட்டு மீனிங். ஸோ இந்த சிட்டியில் நிறைய த மோஸ்ட் ப்ராமினன்ட் கெத்தட்ரல்ஸ் பார்க்க முடியும். நாங்கள் வந்த இந்த சர்ச்சோட இன்டீரியர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பர்டிகுலர் அண்டாக்ஸ் மானஸ்ட்ரி இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஏன் ஃபேமஸ்னா, மூனிச்சில் 2 of the best things to doன்னு பார்த்தா நம்பர் 1 ட்ரிங்க் பவேரியன் பியர் அண்ட் ஈட் பவேரியன் ஃபுட். மூனிச்சில் எவ்ரி இயர் அக்டோபர் ஃபெஸ்ட் செலிப்ரேட் பண்ணுவாங்க, விச் இஸ் த லார்ஜஸ்ட் பியர் ஃபெஸ்டிவல் இன் த வேர்ல்ட். ஸோ அஃப்கோர்ஸ் இங்கே பியர் ரொம்ப ஃபேமஸ். எந்த அளவுக்கு ஃபேமஸ்னு பார்த்தா இந்த அண்டாக்ஸ் மானஸ்ட்ரியிலேயே இங்கே இருக்க மங்க்ஸே பியரை ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அந்த மானஸ்ட்ரியில் பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு நாங்கள் வந்த பிளேஸ்னு பார்த்தா இந்த மேடம் சிட்னி. என்னதான் பவேரியன் ஃபுட் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாலும் நமக்கு எப்பயுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடான நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடணுன்னு தான் தோணும். உண்மையாகவே இந்த ரெஸ்டாரண்ட் சூப்பர் பிளேஸ், மஸ்ட் விசிட்னு தான் சொல்லுவேன். ஒரு சூப்பரான லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மியூன்சன் சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு நெக்ஸ்ட் நாங்கள் வந்த பிளேஸ்னு பார்த்தா மெயின் டூரிஸ்ட் சைட்டான மரியன் பிளாட்ஸ். இது மியூன்சன் சிட்டியோட மெயின் ஸ்கொயர். மியூனிச்க்கு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஷுட் பி இந்த மியூனிச் மெயின் ஸ்கொயராக தான் இருக்கும். ஏன்னா இந்த மெயின் ஸ்கொயரை சுற்றி இருக்க பில்டிங்ஸ் ஆர் ஸோ கார்ஜியஸ். இந்த ஸ்கொயர் எஸ்பெஷலி ஃபேமஸ் ஃபார் திஸ் கிளாக் அண்ட் ஸ்பீலே பெர்ஃபார்மன்ஸ். அதாவது இந்த பில்டிங்க்கு நடுவில் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி சம்மந்தமான பெர்ஃபார்மன்ஸ் நடக்குது. ஒரு நாளைக்கு 3 times அப்படிங்கிற மாதிரி இந்த ஷோவை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க.
பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த கிளாக் அண்ட் ஸ்பீலே பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தப்போ தான் இந்த ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். இங்கே யூரோப்பில் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நிறையா பார்க்க முடியும். இவங்க சும்மாலாம் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸ்ட்ரீட்டில் பெர்ஃபார்ம் பண்ண ஆர்டிஸ்டிக் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் ரூல். ஸோ இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸோட எங்களோட ஃபர்ஸ்ட் டே ட்ரிப் மூனிஷில் முடிஞ்சது. ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரமாக கிளம்பி நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லையே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எங்களோட செகண்ட் டே ட்ரிப்போட பிளானில் இருக்க ஒரு பியூட்டிஃபுல் ஜெர்மனிஸ் டீப்பஸ்ட் லேக்குக்கு தான் போக போகிறோம், விச் இஸ் கொனிக்ஸி. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மியூனிக் சிட்டியிலேருந்து பெர்க்டஸ் கார்டன் வரைக்கும் போகிற ட்ரெயின் எடுக்கணும். எவ்ரி 1 ஹவருக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது. ஜேர்னி ஃப்ரம் மியூனிச் டு பெர்க்டஸ் கார்டன் பார்த்தா ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு மேலே வரும். ஆஃப்டர் 2.5 ஹவர்ஸ் ட்ரெயின் ஜேர்னிக்கு அப்புறம் வி ரீச்ட் பெர்க்டஸ் கார்டன். ஸோ நம்ம இங்கேருந்து இன்னொரு பஸ் எடுத்து கொனிக்ஸிக்கு போக போகிறோம். பஸ் டிரைவ்னு பார்த்தா ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes தான் வரும். ஸோ ஃபைனலி வி ரீச்டு கொனிக்ஸி. பஸ்ஸில் இருந்து இறங்கின உடனே இந்த மாதிரி வியூ தான் இருக்கும். ஒரு 5 to 8 minutes லேக் சைடுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த வியூவை பார்த்தாவே தெரியும் பவேரியன் ஆல்ப்ஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலி கொனிக்ஸி லேக் ரீச் ஆயாச்சு. கொனிக்ஸி ஜெர்மனிஸ் 3rd டீப்பஸ்ட் லேக். இந்த லேக்கில் தண்ணி ஹையஸ்ட் குவாலிட்டி வாட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் அப்படியே நடந்து வந்து போட்டுக்கான டிக்கெட் எடுக்கலான்ட்டு டிக்கெட் வாங்கிக்கிட்டோம். போட் எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி ரன் பண்ணுறாங்க. போட் டிக்கெட்டோட ப்ரைஸ்னு பார்த்தா ரவுண்ட் டிக்கெட் பர் பர்சனுக்கு €22 சார்ஜ் பண்ணுறாங்க. அரௌண்ட் 2000 rupees வரும். நாங்களும் அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் டிக்கெட் வாங்கிட்டு போட்டில் ஏறி நல்ல வியூ கிடைக்கிற மாதிரி இருக்கிற சைடில் உட்காந்தாச்சு. போட் ரைட் ஸ்டார்ட் ஆயாச்சு. இப்போ வாங்க இந்த ஸ்டன்னிங்கான வியூவை என்ஜாய் பண்ணிக்கிட்டே நம்ம இந்த போட் ரைடோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். கொனிக்ஸியோட ஸ்பெஷாலிட்டியே இந்த போட் ரைடு தான். இந்த லேக்கை சுற்றி இருக்க மவுண்டைன் சீனரியை என்ஜாய் பண்ணணுன்னா நம்ம இந்த போட் மூலயமா மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ட்ரெக்கிங் போகிறவங்களும் இருக்காங்க, ஆனால் இந்த போட் ரைடை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஸோ போட் ரைடோட டியூரேஷன்னு பார்த்தா 1.5 ஹவருக்கு மேலே. இந்த போட் ரைடில் மொத்தம் 2 ஸ்டாப்ஸை கவர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்னு பார்த்தா செயின்ட் பார்த்தலோமியா சர்ச் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாப்னு பார்த்தா சாலட் அண்ட் அனதர் லேக். இதுதான் லாஸ்ட் ஸ்டாப். ஸோ ரவுண்ட் டிக்கெட் எடுத்துக்கிட்டால் நம்ம எந்த ஸ்டாப்பில் வேணாலும் இறங்கி அந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு திரும்பவும் எந்த போட்டில் வேணாலும் ஏறிக்கலாம். இந்த கொனிக்ஸி லேக் 7 kilometer லாங், 1 kilometer வைட் அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் 190 meter டீப்னு சொல்கிறாங்க. அண்ட் மோரோவர் இந்த லேக் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தா டியூரிங் லாஸ்ட் ஐஸ் ஏஜில் கிளேஷியர் மூலயமா ஃபார்ம் ஆனதாக ஹிஸ்ட்ரி சொல்லுது. இந்த வியூவை பார்த்தா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ஸ்டன்னிங்கான வியூன்னு தான் சொல்லணும். டெஃபினெட்லி இட்ஸ் வர்த் த அமௌண்ட் வி பேட். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பான செயின்ட் பார்த்தலோமியா சர்ச்சை பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப்புக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஃபெரி ரைட் உண்மையாகவே வர்த்துங்க. ஒரு லேக்கை சுற்றி மலைங்க, அந்த லஷ் க்ரீனரி, வாட்டர் அப்படியே கண்ணாடி மாதிரி இருந்துச்சு. அமேசிங்கான வியூன்னு தான் நான் சொல்லுவேன், சான்ஸே இல்லை. அப்புறம் டியூரிங் த போட் ரைட் ஷிப்பில் ஒரு ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, விச் இஸ் ட்ரம்பட் மெலடி பெர்ஃபார்மன்ஸ். ட்ரம்பட்டை வச்சு வாசிக்க வாசிக்க லேக்கில் சுற்றி இருக்க மவுண்டெயின்லேருந்து எதிரொலி வருது. கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிச்சா நல்லா அந்த சவுண்டை ஃபீல் பண்ண, அதாவது கேட்க முடியுது. அண்ட் அது கூடவே ஷிப்போட க்ரூ மெம்பர் இந்த லேக்கை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரியை ஸ்பீச் கொடுக்குறாங்க, விச் இஸ் குட் டு நோ.
அப்படியே இந்த சீனிக்கான வியூவை என்ஜாய் பண்ணிக்கிட்டே எங்களோட ஃபெரி ரைட் கண்டினியூ ஆகி இந்த போட் ரைடோட நெக்ஸ்ட் ஸ்டாப்பான சலாட்க்கு தான் ரீச் ஆனோம். இந்த ஸ்டாப் இஸ் மெயின்லி ஃபார் தோஸ் ஹூ ட்ரெக். அதாவது ட்ரெக்கிங்காக மட்டும் வரீங்கன்னா டைரெக்டாக செயின்ட் பார்த்தலோமியா சர்ச்சுக்கெல்லாம் போகாமல் நம்ம ரைடை கண்டினியூ பண்ணி இந்த ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம். அண்ட் இந்த சலாட் லேக் ஒரு லாங் வாக்கிங் பாத் இருக்க ஸ்டாப் விச் லீட்ஸ் டு ஃப்ளாட் ஹைக்கிங் ட்ரெயில் டு ஓபர்சி லேக். இந்த பர்டிகுலர் லேக் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ். நீங்கள் பார்த்தாலே தெரியும், அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. ஈஸியாக நம்மளோட ரிஃப்ளெக்ஷனை தண்ணியில் பார்க்க முடியும். மெஸ்மரைசிங் வியூன்னு தான் சொல்லணும். நம்ம இந்த ஸ்டன்னிங்கான வியூ கொடுக்குற இந்த சலாட் லேக்ல இருந்து அப்படியே நடந்து போனால் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் ஓபர்சி அப்படிங்கிற இன்னொரு லேக்கை பார்க்க முடியும். அங்கே ஓபர்சி லேக் மட்டும் இல்லை, இன்னும் ஹைக் பண்ணி போனால் ரோத்பாக் வாட்டர் ஃபால் பார்க்க முடியும், விச் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் இன் ஜெர்மனி. நீங்கள் நல்லா ஒரு டே ஃபுல்லாக ஹைக்கிங்கில் ஸ்பெண்ட் பண்ணணும்னு பிளானில் வரீங்கன்னா சலாட் ஸ்டாப்லேருந்து இறங்கி அதுக்கு மேலே ஹைக் பண்ணி ஓபர்சி லேக் வாட்டர் ஃபாலை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நாங்கள் அவ்வளோ எண்டுக்கெலாம் போல் இந்த ஓபர்சி லேக் வரைக்கும் இருக்க அமேசிங்கான வியூவை கண்ணுக்குள்ளர பார்த்து முடிச்சுட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம். ஏன்னா எப்பயுமே இந்த பிளேஸ் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ நம்ம கரெக்டான போட் ஷெட்யூலுக்கு போனால் தான் போட்டை பிடிக்க முடியும். இங்கே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய க்யூ இருக்குது ரிட்டன் போட் எடுக்க அப்படின்ட்டு. ஸோ ஆஃப்டர் 30 மினிட்ஸ் வெயிட்டுக்கு அப்புறம் போட் கிடச்சிது. இந்த பியூட்டிஃபுல் வியூ அண்ட் சாட்டிஸ்ஃபைடான போட் ரைடோட எங்களோட செகண்ட் டே ட்ரிப் ஹாப்பியாக கம்ப்ளீட் ஆச்சு. டெஃபினெட்லி இட்ஸ் வர்த் டு விசிட்னு தான் சொல்வேன். கொனிக்ஸி லேக் இஸ் லைக் மைண்ட் ப்ளோயிங். எங்களோட லாஸ்ட் அண்ட் தேர்ட் டே ஆஃப் த ட்ரிப் ஏர்லி மார்னிங் கிளம்பி 8:30க்கெலாம் மியூனிச் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஆர்இ ட்ரெயின் அப்படிங்கிற ரீஜனல் பாண்ட் ட்ரெயின் எடுத்து இந்த பர்டிகுலர் டேவோட பிளானில் இருந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்த டே ட்ரிப் இது. நான் ஏன் எக்ஸைட்டடாக இருக்கேன்னா இந்த வியூவை பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். எஸ், சுவிட்சர்லாண்டோட டியூப்பை தான் பார்க்க போகிறோம், விச் இஸ் ஜெர்மனிஸ் ஹையஸ்ட் மவுண்டைன் ஜூக்ஸ்பிட்ஸ் டாப் ஆஃப் ஜெர்மனி. ஸோ நாங்கள் மியூனிச்சில் இருந்து ஆர்இ ட்ரெயின் எடுத்து கார்மிஷ் அப்படிங்கிற பிளேஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட்டு ரீச் ஆனோம். புரிகிற மாதிரி சொல்லணுன்னா கார்மிஷ் அப்படிங்கிறது மவுண்டெயினுக்கு மேலே போகிற அடிவாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கார்மிஷில் இருந்து தெர் ஆர் 2 ways டு கெட் டு ஜூக்ஸ்பிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்னு பார்த்தா கார்மிஷில் இருந்து காக்வேல் ட்ரெயின் எடுத்து டைரெக்டாக ஜூக்ஸ்பிட்ஸ் போகிறது, விச் இஸ் 2600 மீட்டர். அண்ட் தென் அங்கேருந்து கேபிள் கார் எடுத்து சமிட்க்கு போகிறது. அந்த செகண்ட் ஆப்ஷன்னு பார்த்தா டேக்கிங் அ கார் ஆர் காக்வேல் ட்ரெயின் ஆர் அ பஸ் டு இப்சி லேக் அண்ட் தென் டேக்கிங் அ டிஃப்ரெண்ட் கேபிள் கார் ஃப்ரம் இப்சி டு ஜூக்ஸ்பிட்ஸ். ஸோ இதுக்கான டிக்கெட் கார்மிஷ்லேயே எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆன்லைன் மூலயமாவும் டிக்கெட் வாங்கிக்கலாம். ரவுண்ட் ட்ரிப்போட டிக்கெட் ப்ரைஸ்னு பார்த்தா 62 யூரோ பர் அடல்ட்டுக்கு. நாங்கள் 2 ஸ்பாட்டையுமே கவர் பண்ண போகிறோம். ஸோ ரவுண்ட் டிக்கெட் தான் எடுத்தோம். எங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா டைரெக்டாக சமிட்க்கு போகிறது. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ரூட் தான் டைரெக்டாக கார்மிஷ் டு ஜூக்ஸ்பிட்ஸ் சமிட் ஸ்டேஷனுக்கு வந்தது. ஃபைனலி வி ரீச் சமிட் ஸ்டேஷன். சமிட் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகி அப்படியே வெளியே வந்து பார்த்தா, ஓ மை காட், த வியூ இஸ் மைண்ட் ப்ளோயிங். ஐ ஹவ் எவர் சீன் ஸோ மெனி ஸ்னோயி மவுண்டெயின்ஸ் இன் மை என்டையர் லைஃப். ஐ எம் ஆன் டாப் ஆஃப் த ஜெர்மனி. இப்போ நாங்கள் இருக்க ஹைட் இஸ் லைக் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அ கண்ட்ரி. நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த கிராஸ் இஸ் டெக்னிக்கலி ஹையஸ்ட் பாயிண்ட். பட் இப்போது அங்கே போக பெர்மிஷன் இல்லை. அவ்வளோ கிளியரான வியூ அண்ட் த வெதர் வாஸ் ஸோ பர்ஃபெக்ட் டு என்ஜாய் த ஹோல் வியூ. ஏன்னா கொஞ்சம் ஃபாகியாக இருந்தாலும் வியூ அவ்வளோ கிளியராக தெரியாது. நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வந்துட்டு டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. பட் லக்கிலி வி ஹேட் அ ஆசம் வியூ அண்ட் வெதர்.
இங்கே இருந்து 400 மவுண்டைன் பீக்ஸை பார்க்க முடியும் ஃப்ரம் 4 countries which is ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, இட்டலி அண்ட் ஸ்விட்சர்லாண்ட். இன்ஃபேக்ட் இந்த ஜூக்ஸ்பிட்ஸ் ஜெர்மனியோட பார்டரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஜெர்மனி இந்த பக்கம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு காலை எடுத்து அந்த பக்கம் வச்சா அது ஆஸ்ட்ரியா. இந்த பக்கம் ஜெர்மனி, அந்த பக்கம் ஆஸ்ட்ரியா. இப்போ பார்த்துட்ருக்க இந்த வியூ ஆஸ்ட்ரியா சைடு. ஆஸ்ட்ரியா சைடு இஸ் லைக் சூப்பர் விண்டியாக இருந்துச்சு, பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்னோவை பார்த்தா மட்டும் போதாது, ஸ்னோவில் ஆட்டம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஜூக்ஸ்பிட்ஸில் ஒரு ஸ்பாட் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கேபிள் கார் எடுத்து நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே எவ்வளோ நேரம் வேணாலும் ஆசை தீர ஸ்னோவில் ஆட்டம் போடலாம். ஸ்னோவில் சறுக்கி விளையாட ஸ்லைட்ஸ் அண்ட் ஸ்னோ மொபைல்ஸ் ரெண்டலுக்கு இங்கே கிடைக்குது. இந்த panoramic view is just stunning. never ending mountain range and ski ஏரியான்னு தான் சொல்லணும். கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரைக்கும் ஸ்னோ அண்ட் மவுண்டெயின்ஸ் மட்டும்தான். பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் இந்த பிளேஸை ஸ்விட்சர்லாண்டுக்கு கம்பேர் பண்ணேன் அப்படின்ட்டு. எக்ஸாக்டாக நம்ம ஸ்விஸ்ஸில் என்ன பார்க்க முடியுமோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கேயும் கிடைக்கும் வித் லோ பட்ஜெட்டில் கம்பேர் டு ஸ்விட்சர்லாண்ட். அவ்வளோ அழகான கண்கொள்ளா காட்சியை பார்த்து அழகான மெமரிஸை க்ரியேட் பண்ணிவிட்டு மலைக்கு மேலே இருந்து காக்வீல் ட்ரெயின் எடுத்து கீழே இப்சி லேக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு வந்தோம். நீங்கள் யாராவது யூரோப் கண்ட்ரிலேருந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் யூ டு விசிட் திஸ் பிளேஸ். ஜூக்ஸ்பிட்ஸ் இஸ் லைக் ஒரு ஹோல் பேக்கேஜ். டாப் ஆஃப் ஜெர்மனியில் ஒண்டர்ஃபுல்லான ஸ்னோவி மவுண்டன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கீழே ஸ்டன்னிங்கான இப்சி லேக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மச் மோர். இந்த ஒரு காமிங்கான வியூவோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் ஓவர் த ட்ரிப். ஸ்விஸ்ஸை பார்க்க ஸ்விட்சர்லாண்ட் வரைக்கும்லாம் போக தேவையில்ல, ஜெர்மனிலேயே ஸ்விட்சர்லாண்டோட டியூப்பு பார்க்கலாம். அதுக்குன்னு நான் ஸ்விஸ் நல்லா இருக்காதுன்னுலாம் சொல்லலை, ஸ்விஸ் மாதிரியே இந்த பிளேஸ் இருக்குன்ட்டு சொல்ல வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கன்சிடர் டு லைக் திஸ் வீடியோ அண்ட் இஃப் யூ ஆர் நியூ டு த சேனல் தென் கன்சிடர் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.